முகம் உந்தன் தேவி முகம் சோழிதாபுரி ஆளக்கூடிய இரணியனுக்கு மகனாக பிறந்து பிரகலாதன் குறித்து இந்த சோழிதாபுரியை பாதுகாத்து வருகிறேன். நாட்டு மக்களுக்கு யாதொரு குறை இல்லாமல் கண்ணை கண்டியுமை எப்படி காக்கின்றதோ அதை போல காத்து வருகிறேன். என்னுடைய தாய் தந்தையர்கள் இருந்த பிறகு இரணியன் லீலாவதிக்கு பிறந்த ஒரே மகன் ஒப்பற்ற மகனாக பிறந்து இன்று வரை எவ்வித குறையின்றி நாட்டை காத்து வருகிறேன். என்னுடைய தந்தையானவர் எப்படி இருந்தார்? பல வரங்களை பெற்றார். அந்த மாயவனால் மாண்டு மடிந்தார். எப்பாரு யாரும் பெறாத வரம், இரவிலும் அல்லாமல் பகலிலும் அல்லாமல் உள்ளே இல்லாமல் வெளியே இல்லாமல் எந்தவித ஆயத்தாலையும் எந்தவித மிருகத்தாயும் இருக்கக்கூடாது என்று வரது பெற்றவர். கருவாக தரித்த நாள் முதலாக அந்த வைகுந்த வாசன் பார்க்கடல் 10ஆம் கருவாக செலுத்த நாள் முதலாக நமோ நாராயணம் என்ற மந்திரத்தை உச்சரித்து நாராயண பேரையே துதித்து வந்தேன். ஒரு நேரத்தில் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை தெய்வமாக கருத வேண்டிய பிள்ளைகள் அந்த ஸ்ரீமான் நாராயண பேரை துதிக்கின்றாயே என்பதற்காக பல துன்பங்களை கொடுத்தார் என்னுடைய தந்தையானவர். அம்மா தெய்வமாக வணங்குகின்றாயே, அந்த நாராயணை உன்னால் காட்ட முடியுமா? எங்கிருக்கிறார் என்று கேட்டார். அவர் உன்னிலும் உள்ளார், சென்னிலும் இருக்கின்றார், விண்ணிலும் உள்ளார், மண்ணிலும் இருக்கின்றார், இந்த தூணிலும் இருப்பார் அந்த நாராயணன் என்று குறைத்தேன். தந்தை கோபப்பட்டார். கோபப்பட்டு இந்த தூணில் இருப்பானா உந்தன் அரி என்று கோபம் பிறந்து அந்த துணியை அடித்து நுழைக்கினார். உள்ள பக்தியால் அந்த ஸ்ரீமான் நாராயணோ நரசிங்க அவதாரம் கொண்டார். மனிதனும் இல்லாமல் மிருகமாக இல்லாமல் நரசிங்க அவதாரம் கொண்டு அந்த சுவையை பிளந்து வந்தார். என்னை காப்பாற்றுவதற்காக என் தந்தை வாங்கிய வரத்தை பயன்படுத்தி அவனை அழிக்க வேண்டும் என்றால் மிருகமாகவும் இல்லாமல் மனிதனும் இல்லாமல் பகலில் இல்லாமல் இரவிலே இல்லாமல் உள்ளே இல்லாமல் வெளியே இல்லாமல் வாயிற்படியில் அமர்த்தி வடை மீது வைத்து இரு பிளவாக செய்தார். நகங்களை கொண்டு அதை நகர்த்தி ஆயுதமாக கருதி தந்தையை கொண்டார். அதன் பிறகு இந்நாட்டை மணிமுடி சுட்டி இந்த நாட்டை பரிமள செய்து எனக்கின்றி உற்றார் உறவினர் சொந்தம் வந்தம் யாரும் மற்ற தன்னை தனிமையை இந்த சோழிதாபுரியை அரசாட்சி செய்து வருகிறேன். எனக்கென்று துணை என்று கூறுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் இருந்த போறோம் எனக்கென்று துணையாக இருப்பவர்கள் தினந்தோறும் அந்த நாராயணியை துதிப்பது மனதில் கொண்டு அந்த வைகுந்த வாசன் பார்க்கடன் செய்யணும். அண்ணன் நாயகன் மதுசூதனன் பல அவதாரங்களை கொண்டு மக்கள் குறை தீர்த்தவர், அழிக்க தொழிலை மேற்கொண்டவர் அந்த ஸ்ரீமன் நாராயணின் திரு பாதர விந்தமே சிவநாராயண திரு பாதர விந்தமே
நாளாக உன்னையே துதித்து வருகின்றேனே அருள் புரிய மாட்டேரா கோவிந்தா நாராயணா பார்க்கிறேன் பக்தனை கேட்க ஓடோடி வர வேண்டும் நாராயணா நாராயண மந்திரம் தினமும் நாளும் பெருங்கோ நாராயண மந்திரம் தினமும் நாளும் பேருங்கோ நாராயண மந்திரம் தினமும் நாளும் பிறவியில் செய்த பாவங்கள் தீரே சற்று நேரம் அமர்ந்து அந்த ஆண்டவனையை துதித்து அதன் பிறகு எல்லாரும் செல்லலாம்.